ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ப்ரீமியம் குரூப்பில் எப்படி கால்ஸ் கொடுத்தோம், அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்துட்டு 9:30 கிட்ட 9:35 கிட்ட கால்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ சிஇ சைடு இன்றைக்கி மூமெண்ட்டு. ஸோ மார்னிங்கே சிஇ தான் மூமெண்ட் இருந்தது, அதனால் சிஇ சைட்லேயே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம டைம் போட்டு கொடுத்துருவோம், 3 o'clock வரைக்கும் எனக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ 24,500 சிஇ, 24,450 சிஇ, 400, 550 4 கால்ஸு சிஇ சைடு கொடுத்துருக்கோம். சிஇ சைடு மூமெண்ட்டுங்கிறதுனால எனக்கு காலையிலே அதை கொடுத்துட்டேன். பிஇ சைடு 2-3 கால் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கால் சைடு ஒன்று, புட் சைடு ஒன்று கொடுத்துருக்கேன். சென்செக்ஸும் கால் சைடு ஒன்று, புட் சைடு ஒன்று, 2 கால்ஸ் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு 2:30 அரௌண்ட் 3. ஏன்னா எக்ஸ்பீரி அன்னைக்கெல்லாம் லாஸ்ட் மினிட்ல கூட மூமெண்ட் நல்லாயிருக்கு. வாரத்தில் 2 நாள் எக்ஸ்பீரி வந்துடுது. சம்டைம்ஸ் 2:30க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகி சக்ஸஸும் ஆகுது. அதனால தான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கால் வந்துட்டு நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. 24,500 நம்ம சொன்ன லைன் எக்ஸாக்டாக டச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட் 130 நம்ம கொடுத்தது கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் 130 டச் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ அழகாக கால்குலேஷன் போட்டு கொடுக்குறோமோ அந்த லைன் எக்ஸாக்டாக டச் ஆகுது. இப்போ இதில் வந்து 23 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அகெயின் 24,450, இதுவும் 950 கொடுத்தோம். 11 o'clock கிட்ட ஆக்டிவேட் ஆச்சு. 170 வரைக்குமே போச்சு. நம்ம கொடுத்ததே 170 தான். எக்ஸாக்டாக 170 ஹிட் ஆகிருக்கு. எக்ஸாக்ட்லி 170 பார்த்திங்கன்னா தெரியும். அகெயின் 24,400 சிஇ கொடுத்தோம். அது வந்துட்டு 180 to 210 வரைக்கும் கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸு சூப்பராக ஹிட் ஆகிருக்கு. கரெக்டாக 210 தான் நம்ம சொன்ன பாயிண்ட். 214 வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட்டு போயிருக்கு. ஆனால் நம்ம சொன்ன லைன் டச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 24,550 78 to 93 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 93 வரைக்கும் சூப்பராக ஹிட் ஆகிடுச்சிச்சு. ஸோ எல்லா கால்ஸுமே இன்றைக்கி சூப்பராக ஹிட் ஆகிடுச்சிச்சு. அதே மாதிரி இன்றைக்கி மொத்தமாக நிஃப்டியில் மட்டும் 4 கால்ஸ் கொடுத்தோம். கால் சைடு மட்டுமே 90 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்கு. ஒரு வேளை புட் சைடு போனாலும் சூப்பராக அடிக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இது வரைக்கும் புட் சைடு ஆக்டிவேட் ஆகலை, கால் சைடு மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் 90 பாயிண்ட்ஸ்னால் உங்களுக்கு அரௌண்ட் 6,000. அதே மாதிரி இது பேங்க் நிஃப்டி கால், அதுவும் வந்துட்டு நம்ம சொன்ன டார்கெட் 488 வரைக்கும் போச்சு. ஸோ 440 to 480, 40 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் 1,200. இது வரைக்குமே நம்ம ஒரு 7,007.2 கிட்ட சம்பாரிச்சிட்டோம். இன்னும் வந்து சென்செக்ஸும் இதுவும் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னொரு கால் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் சென்செக்ஸ் வந்துட்டு நம்ம செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இன்னும் தேர்ட் டார்கெட் கிட்ட போகல, அங்கேயே தான் லைன்லேயே இருக்குது. தெரியல போகுமா இல்லை கீழே இறங்குதான்னுட்டு. ஆனால் இப்போதைக்கு பிஇ சைடு ஆக்டிவேட் ஆச்சுன்னா கால்ஸ் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிட்டு இது வரைக்குமே நமக்கு ஒரு 7,000 ப்ளஸ் நிஃப்டி சென்செக்ஸில் கொஞ்சம் இது வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் 8,000 கிட்ட கிடச்சிடுச்சு. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் ப்ரீமியம் குரூப், ப்ளீஸ் feel free to contact in this number. Bye. Thank you.